திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பரளிப்புதூர், சுருங்குடி, நாயக்கன்பட்டி ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த திமுக மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி கழக துணை பொதுச் செயலாளரும் நத்தம் சட்டமன்ற உறுப்பினருமான நத்தம் இரா விஸ்வநாதன் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் வரவேற்றார். இதில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியில் கம்மாபுரத்தில் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்த பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கலந்து கொண்டு அதிமுக அரசின் சாதனைகள் குறித்தும் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்தும் விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஏராளமான பெண்களுக்கு சேலைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நரையன் குடியிருப்பு பகுதியில் அதிமுக சார்பில் திவாகரன் தலைமையில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளருமான SP சண்முகநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சேலை, வேஷ்டி, தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கீழக்கோட்டையூரில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். அமமுக மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் S குமரவேல் தலைமையில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை RK நகர் தெற்கு பகுதி வண்ணாரப்பேட்டையில் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் T சரவணன் தலைமையிலும் பகுதி செயலாளர் MN சீனிவாச பாலாஜி முன்னிலையிலும் பகுதி அம்மா பேரவை செயலாளர் ஆனந்த்ராஜ் ஏற்பாட்டிலும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் கலந்து கொண்டார். மேலும் கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்.